அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. 2019 உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவில் கட்டும் பணி தொடங்கியது. கோவில் கட்டுவதற்காக ஸ்ரீ ராம ஜென்ம தீர்த்தா எனும் அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். நாக கட்டடக்கலையின் வடிவில் 3 அடுக்குகளாக ராமர் கோவில் கட்ட திட்டமிடப்பட்டு பணி சுறுசுறுப்பாக நடந்தது. தற்போது முதற்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இதற்காக 11 நாள் விரதத்தை தொடங்கியுள்ள பிரதமர் மோடி தற்போது ராமாயணத்துடன் தொடர்புடைய பல கோவில்களுக்கு சென்று வருகிறார். அதன் பிறகு ஜனவரி 22 பிரதமர் மோடி அயோத்தி சென்று ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க இருக்கிறார். இதையடுத்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அயோத்தி மாநகரில் வசிக்கும் பிறந்த குழந்தை முதல் சாக போகும் பெருசு வரை அனைவரது ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து ஏதேனும் சின்ன சலசலப்பு இருந்தால் கூட தூக்கி உள்ளே வைத்து சிறந்த முறையில் கவனித்து ஜனவரி 28க்கு பின் வெளியே விட உத்தரவு பிறப்பித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத். இதனால் அயோத்தி காவல்துறையினர் சல்லடை போட்டு சலித்துக் கொண்டுள்ளனர். போதாக்குறைக்கு NIA, NSG, CRPF மற்றும் SPG போன்ற மத்திய காவல் படையினரும் அயோத்தியில் முகாமிட்டுள்ளனர். இதற்கு மேல் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. அயோத்தி ராமர் கோவில் எதிர்ப்பாளர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், மண்டபத்திரம். நன்றி.